ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உலர் திராட்சையை பல பொருட்களோடு சேர்த்து நம்ம அதிகம் சாப்பிட்றோம். குறிப்பாக பல சாறுகள், கீர்கள், இனிப்பு வகைகளில் நம்ம இந்த உலர் திராட்சையை சேர்த்து சாப்பிட்றோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்க தங்களோட குழந்தையோட சமச்சீர் உணவில் ஒரு பகுதியாக இந்த உலர் திராட்சை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சமையலில் இதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திராட்சையை சாப்பிட்றதன் மூலமாக பல கடுமையான நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். திராட்சையை சாப்பிட்றது, அதாவது உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றப்ப அதோட பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஊற வச்ச உலர் திராட்சை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உலர் திராட்சையை விட ஊற வச்ச உலர் திராட்சை இருக்குல்ல, அது ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊற வச்ச உலர் திராட்சையில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. மோசமான வாழ்க்கை முறையால் நம்மள பலருக்கும் செரிமான பிரச்சனையால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்கெல்லாம் ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடல் இயக்கத்தை அது எளிமையாக்கும். செரிமான பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் தரும். ஊற வச்சு உலர் திராட்சை எப்படி ஆற்றல் ஊக்கியாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வேலை காரணமாக ஆண்கள் அடிக்கடி சோர்வடைவாங்க. இது மாதிரியான சூழ்நிலைகளில் ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஊற வச்ச உலர் திராட்சையை தவறாமல் எடுத்துக்கலாம். குளுக்கோஸ், ஃப்ரெக்டோஸ் இது மாதிரியான இயற்கை சர்க்கரைகள் இந்த ஊற வச்ச உலர் திராட்சையில் அதிக அளவு இருக்கு. இது என்ன பண்ணுன்னா, ஆண்களுக்கு உடனடி ஆற்றலை தருது. அவர்கள் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்களை விட ஆண்களுக்கு ஆபத்தான நோய்கள் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரோனரி இதய நோய் அது கூட இதில் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக நோய்கள், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளும் ஆண்களுக்கு அதிகமாக வருது. இந்த சூழ்நிலையில் ஆண்கள் உங்களோட உணவில் அடிக்கடி ஊற வச்ச உலர் திராட்சையை சேர்த்துக்கணும். ஊற வச்ச உலர் திராட்சையில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் வீக்கத்தையும் கூட குறைக்குது. ஆக்சிஜன் ஏற்றங்களை இது தன்னுள்ள வச்சிருக்குது. இதனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஊற வச்ச உலர் திராட்சை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எலும்புகளை வலுவடைய செய்யறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச உலர் திராட்சையில கால்சியம், போரான்லாம் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா, எலும்புகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் தான். தொடர்ந்து நீங்கள் இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு வரப்ப ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் வயசு அதிகரிக்கிறப்ப பலருக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனையால் பாதிக்கப்படுறோம். அப்படிப்பட்ட எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் ஊற வச்ச உலர் திராட்சை எடுத்துக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் டெய்லி நைட்டே உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த உலர் திராட்சையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.